யூடியூப் சேனல் நண்பர்களுக்கும் இறைவணக்கம். நண்பர்களே, நான் உங்கள் சுந்தரபாண்டியன், இயற்கை வாழ்வியல் ஆலோசகர். நண்பர்களே, நம்ம இன்னைக்கு பார்க்க போறது கல்தாமரை. இந்த கல்தாமரை என்ற கற்ப மூலிகை, சித்தர்கள் அநேகர் பேர் இந்த கல்தாமரை மூலிகைகளை பத்தி நிறைய தகவல் சொல்லி இருக்கிறாங்க. நம்மளுடைய மரபு வழி மருத்துவத்துல இந்த கல்தாமரை எதுக்கு பயன்படுதுன்றத பார்ப்போம். சித்தருடைய பாடல்கள்ல இரும்பு ஊசியை கொண்டு இந்த கல்தாமரை தண்டுல அந்த இரும்பு ஊசியை சொருவுனா காப்பரா மாறிடும், செம்பு ஊசியா மாறிடும்ன்ற தகவலை சொல்லியிருக்கிறாங்க. இது ஒரு ரசவாத மூலிகை. ரசவாத மூலிகைனா அந்த காலத்துல இன்னைக்கு தங்கத்தை நம்ம மண்ணிலேருந்து, அதாவது சுரங்கத்திலேருந்து எடுக்கிறோம். அன்னைக்கு தங்கத்தை சித்தர்கள் உற்பத்தி செஞ்சாங்க. இந்த மாதிரி தங்க சத்து உள்ள மூலிகைகளை பத்தி ஏற்கனவே நிறைய பதிவுகள் போட்டிருக்கோம். இது வந்து காப்பர் சத்து உள்ள மூலிகைகள், செம்பு சத்து உள்ள மூலிகைகள். குறிப்பா இது பாத்தீங்கன்னா இன்னைக்கு எபிலப்சி, சைசூர் டிசார்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபிக்ஸ் வரக்கூடிய நோயாளிகளுக்கு, குழந்தைகளுக்கு ஜுரத்துல ஃபிக்ஸ் வரும். இன்னும் சில பேருக்கு ஜுரம்லாம் எதுவும் இருக்காது, சுயநினைவோட ஃபிக்ஸ் வரும். சில பேருக்கு சுய நினைவு இல்லாம ஃபிக்ஸ் வரும். அந்த ஃபிக்ஸை பத்தி நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். ஃபிக்ஸ் வரும்பொழுது பாத்தீங்கன்னா தன்னை அறியாமலேயே மலஜலம் போயிடும். ஒரு சிலருக்கு மலஜலம் போகாது. இந்த மாதிரி ஃபிக்ஸ்ல பல வகைகள் இருக்கு. அதுக்கு உடம்புல காப்பர் சத்தை அதிகப்படுத்தினா சரியா போயிடும். நான் சொன்ன மாதிரி செம்பு பஸ்பத்தை சொல்லல, இயற்கையா இறைவன் படைச்ச இந்த தாவரத்துல காப்பர் சத்து அதிகமா இருக்கு. இந்த செம்பு சத்தை நம்ம இந்த இலைய நல்ல சுவை இருக்குங்க, புளிப்பு துவர்ப்பு எல்லா சுவையும் இருக்கு. அறுசுவை உள்ள மூலிகைகள், மலைகள்ல பாறைகள்ல ஒட்டி வாழ்றது. இது நமக்கு எப்படி கிடைச்சதுன்னா, அவருடைய காஃபி எஸ்டேட்ல இருந்து அந்த எஸ்டேட்டுக்குள்ள விளைஞ்சிருந்த பாறைகள்ல இருக்கிறத நமக்கு எடுத்து கொடுத்து அனுப்பி விட்டுருக்காரு. அந்த இலை தான் இது. அதனால இந்த கல்தாமரை இலைகளை நம்ம தினசரி இந்த மாதிரி சைசூர் டிசார்டர் இருக்கிறவங்க, எப்லப்சி இருக்கிறவங்க தொடர்ந்து தினசரி இந்த இலைய மென்னு சாப்பிடலாம், பச்சையாவே சாப்பிடலாம். தொடர்ந்து 90 நாளைக்கு சாப்பிட்டுட்டு வரலாம். நீங்க வழக்கமா எடுக்கக்கூடிய ஆங்கில வழி மருந்துகளை நிறுத்தாம இந்த மருந்தை, இது மருந்து இல்ல, உணவு தான் இது. இன்னைக்கு மலை மேல ஏறுறவங்களுக்கு தாகத்தை நல்லா அடக்கும். வழியில பாறைகள்ல மலைகள்ல ஏறும்பொழுது தாகம் வராம தடுக்கும். உமிழ்நீர் நிறைய சுரக்கும். இதுல நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கு. நான் ஒரே ஒரு மருத்துவ குணத்தை மட்டும் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி அரிய வகை மூலிகளை பாதுகாப்போம். நன்றி நண்பர்களே. நல்ல சுவை, புளிப்பு துவர்ப்பு எல்லாமே இருக்கு. புளிப்பு சுவை பொதுவா கல்லீரலுக்கு ரொம்ப நல்லது. இயற்கையான புளிப்பு சுவை.